குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் என்டார் 125cc. இதில் மொத்தம் ஒரு 4 வேரியண்ட் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் என்டார் XP மாடல் பார்க்கணும். XPனா எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துருப்பாங்க. இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் அலாவில் ப்ளஸ் உங்களுக்கு 220mm ரோட்டோமோட்டர் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு டிஸ்கோட எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், பிரேக் எஃபிஷியன்ஸும் நல்லாயிருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்சர் இருக்கும். அதனால் உங்களுக்கு மேடுபடுத்துகிற போகும்போது உங்களுக்கு சஸ்பென்சர் ஃப்ரீயாக இருக்கும், ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஷர்ட் LED ஹெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு நைட்டில் உங்களுக்கு நல்லா பிரைட்னஸாக இருக்கும். அதே மாதிரி பேட்டரி லைஃப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருக்கனால இது உங்களுக்கு காற்று கிழிச்சிட்டு போகிறனால உங்களுக்கு பிக்கப் இருக்கும். அதே மாதிரி பவரும் நல்லாயிருக்கும். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஸ்ட்ரீட் மோடு அண்ட் ரேஸ் மோடு கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா ஸ்ட்ரீட் மோடுன்றது சிட்டியில் ஓட்டுற மாதிரி, ரேஸ் மோடுன்றது ட்ராக் அதாவது ஹைவேல அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் லாஸ்ட் லேப்பு, பெஸ்ட் லேப்பு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் மோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மோடு வரும். எக்கனாமிக் மோடு, பவர் மோடு 2 மோடு வரும். எக்கனாமிக் மோடில் போகும்போது மைலேஜ் நல்லா கிடைக்கும். பவர் மோட போகும்போது உங்களுக்கு பிக்கப் நல்லா கிடைக்கும். இதில் உங்களுக்கு டாப் ஸ்பீடும் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.1 கெப்பாசிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ரிசர்வ் வந்து உங்களுக்கு 1.5 லிட்டர் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு இன்டெலிகன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா உங்களுக்கு ஃபியூல் சேவிங்காக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஃபோன் சிக்னல்லையோ அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கும் போதில் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 7 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் செல்ஃப் போட வேண்டிய அவசியம் இருக்காது. பிரேக் பிடிச்சி த்ராட்டில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும். இதுபோக உங்களுக்கு பின்னாடி அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆஃப் கிலோமீட்டர் யாராவது வச்சுக்கலாம். பின்னாடி கிராப் ரயிலுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. நல்லா பில்லியன் உட்காந்து சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக் டம்பர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு சஸ்பென்ஷனும் நல்லாயிருக்கும். இதோட இன்ஜின் BHP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.2 BHP 7000 RPM இருக்கிறதுனால பவர் நல்லாயிருக்கும். டார்க் பார்த்தீங்கன்னா 10.2 Nm டார்க் இருக்கிறதுனால புல்லிங் பவரும் நல்லாயிருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155 mm இருக்கிறதுனால அண்டர் சேசிஸ் பாடி எதுவும் தட்டாது. அதே மாதிரி வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1285 mm இருக்கிறதுனால பேலன்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு.